வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே நம்ம சுடிதார் நெக் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஷோல்டர் எப்படி வந்து ரொம்ப நீட்டாக ஜாயின் பண்ணலாம், பிசுறு வெளியே தெரியாமல் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரைட் சைடில் வச்சுருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டு போர்ஷன் தைச்சதும் பேக் போர்ஷன் தைச்சதும் அப்படியே நம்ம எப்படி தைச்சிருக்கோமோ அதே மாதிரி. இந்த பேக் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் அந்த கேன்வாஸ் அப்படி வெளியில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த கேன்வாஸ் அப்படியே அந்த ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த கேன்வாஸ் இருக்குது, பேக் சைடோட கேன்வாஸ். இப்போ அதை நம்ம அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு நல்லா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ரஃப் அடிச்சுட்டு அப்படியே தைச்சிக்கோங்க. அப்போ தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த ஷோல்டர் வந்து நகர்ந்து போகக்கூடாது. ரெண்டோடைய ஷோல்டரும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டோம், அதை திருப்பி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால அந்த இடம் கரெக்டாக ஃபினிஷிங் இருக்காதனால இந்த இடத்துல கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிராஸாக வெட்டி விட்ருங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம திருப்பும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெண்டுமே அந்த நல்ல துணி, அதாவது நம்ம எடுத்துருக்க கிளாத்தோட நல்ல பகுதி ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைடோட கேன்வாஸ் தைச்சிருக்கோம்ல, அதை மட்டும் எடுத்து அதை ஃப்ரண்ட்டில் மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம போன வீடியோலேயே நான் வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி கேன்வாஸ் வச்சு தைக்கிறது டிசைனு, அதே மாதிரி பேக் சைடு எப்படி கேன்வாஸ் வச்சு தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ரெண்டுமே போட்டிருக்கேன். அது இல்லாமல் இதோடைய கட்டிங் வீடியோ கூட நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து திருப்பிடுவோம். அந்த அந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கோங்க. அந்த கிராஸாக வெட்டுங்க. அப்போ தான் அந்த ஷோல்டர் வந்து ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் வந்து படிமான தையல் எதுவும் போடாமல் தான் வச்சுருக்கோம். கேன்வாஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் படிமான தையல் போடலை. இப்போ வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது அந்த நெக்கை ஒட்டியே ஒரு படிமான தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடும்போதே நீங்கள் வந்து அந்த பேக் சைடு கட்டுறதுக்காக ரோப் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் அந்த ரோப்பையும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ பேக் சைடில் வந்து ரோப்பையும் தைச்சிட்டோம்னா ஒரே நீட்டாக போயிடும், ஒரே தையலாக போயிடும். இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரோப் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமா அதோடைய ஷோல்டர் வந்து நம்ம எப்படி நீட்டாக பிசுறு தெரியாமல் தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.